அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 48வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் அவரை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் என்றார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து நாம வாசிக்கலாமா? பாருங்க அந்த வசனத்தை. அவர் அவரை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆமென். அந்த வசனத்துல நாம் கரம் பதித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆமென் மகிமையுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் ஆமென் இந்த வாரம் முழுவதற்கும் உடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆமென் ஹல்லேலூயா பிரயோஜனம் உள்ளதாக, ஜீவன் உள்ளதாக எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா உடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயான்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரோடு ஆமென் நாம ஆமென் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில மிக அவசியம். இந்த உலகத்துல நாம நிறைய பேரோட ஆமென் நாம நட்பு பாராட்டுகிறோம். நிறைய பேரோட நாம ஆமென் தொடர்பில் இருக்கிறோம். நீங்க பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற இந்த வாழ்க்கையில ஆமென் அதெல்லாம் ஒரு கால நிலையில கசந்து போய்விடுகிறது. வெறுப்பு ஆமென் வெறுப்படைய வைக்கிறது. போரா இருக்கின்றாங்கல்ல, அந்த மாதிரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் தேவனோடு நமக்கு ஒரு சந்திப்பு கிடைக்கும் போது, தேவனோடு அது ஐக்கியமாக மாறும் போது, அது நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிறது. அது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வருகிறது. அது நம்முடைய வாழ்க்கையை ஆமென் பிரகாசமாக மாற்றுகிறது. இங்கே ஒரு பெண்ணை குறித்து நாம் கவனிக்கிற போது ஆமென் இந்த வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். இயேசு ஆண்டவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்த வார்த்தை பாருங்க, சமாதானத்தோட போ என்றார். என்ன நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் இந்த பெண்ணை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லி இருக்க ஆமென் என்ன காரணம் இருந்தது என்று நாம் பார்க்கும் போது நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென் லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது வசனம். ஆமென் லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது வசனம் வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. 44வது வசனம். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஆமென் ஹல்லேலூயா. 43வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ஆமென் நாம் வாசித்த அந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இங்கே ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய பிரச்சனை என்ன? ஆமென் அந்த பெரும்பாடு என்கிற ஆமென் ஒரு சரீரத்தில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு. ஆமென் அந்த ஒரு வேளை ஆமென் இத வியாதி என்று சொல்லுவதா, அல்லது இந்த வார்த்தை என்ன போட்டிருக்குன்னா பெரும்பாடுன்னு போட்டிருக்குது. அம்மா படுற பாடு பெரும்பாடு அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென் இது பாருங்க, இது ஒரு வாரம், இது ஒரு மாசம், ஒரு வருஷம் இல்ல. இந்த பெண் எவ்வளவு நாள் இந்த பாதிப்பில் இருந்திருக்கிறான்னு பார்த்தா 12 வருஷமாக ஆமென் பெரிய பாடுபட்டு இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. எவ்வளவு வேதனை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு பக்கம் இந்த வியாதியினுடைய அல்லது இந்த பிரச்சனையினுடைய பாதிப்பு வேதனை, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஆமென் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஆமென் ஒரு ஸ்திரீ என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன போட்டிருக்கு? தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஆமென் அவள் சுகம் பெறாமல் இருந்தாள். ஆமென் ஹல்லேலூயா. அவளுக்கு ஆமென் சுகம் கிடைக்கவில்லை. எல்லா பணத்தையும் அவர் வைத்தியர்களுக்காக ஆமென் செலவு பண்ணினார். இங்கே இந்த வசனத்தை நான் கவனமாக வாசித்திருந்த போது என்ன போட்டிருக்கு? இந்த இடத்துல தன்னிடத்தில் இருந்த பணத்தை எல்லாம் என்று சொல்லப்படாமல் என்ன போட்டிருக்கு பாத்தீங்கன்னா,
தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முதல்ல அவங்க என்ன பண்ணிருக்கணும், தன்னிடத்தில் இருந்த பணத்தை அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க. அடுத்து அவர்களிடத்தில் இருந்த நகைகளை அவர்கள் அதை செலவழித்திருப்பார்கள். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஆஸ்திகளை, நிலங்களை கூட விற்று ஒருவேளை அவர்கள் என்ன பண்ணிருக்கலாம், செலவழித்திருக்கலாம். எப்படி செலவழித்தாலும் அவர்களுக்கு அது செலவானதே தவிர சுகம் அவர்களுக்கு வரவில்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல 44வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். என்ன சொல்லுது வேதத்துல, உடனே, இந்த வார்த்தையை நான் கோடிட்டுக் கொண்டேன். என்னன்னா right now என்ற அந்த வார்த்தை, immediately, இன்ஸ்டன்டாக, உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்கிற இடத்துல, இயேசுவை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அவள் இயேசுவை தொட்டால் அவள் வியாதி நீங்கி சுகமானாள். அவள் இயேசுவை தொட்டால் அவளுடைய பிரச்சனை நீங்கி அவள் சந்தோஷம் அடைந்தாள். ஹல்லேலூயா. அவள் அந்த இடத்துல ஒரு மாபெரும் சுகத்தை அவள் பெற்றுக் கொண்டாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பெண் இயேசுவை தொடுவதற்கு ஏதோ சில காரணங்கள் இருந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா வந்து ஒருத்தரை தொற்ற முடியுமா? யாராவது தொற்றாங்க அப்படின்னா உடனே என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணும் நடக்காது. என்ன நடக்கும்? எல்லாம் சொல்லுங்க. ஒன்னும் நடக்காது. ஆனா இயேசுவை இவள் இவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியிலே இந்த 12 ஆண்டுகள் கஷ்டப்பட்டிருந்தாலே அந்த ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து போட்டுவிட்ட நிலையில அவள் தொட்டாள் என்று சொன்னால் கண்டிப்பாக அதுல ஒரு காரியம் இருக்கிறது. அப்ப நான் இப்படி சொல்லுகிறேன், ஏற்கனவே கூட சபைக்கு நான் இந்த சத்தியத்தை இந்த குறிப்புகளை நான் கொடுத்திருக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த பெண் என்ன பண்ணாள்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். மூன்றாவது, இவள் செயல்பட்டார். எல்லாரும் சொல்லுங்க, செயல்பட்டார். நான்காவது, அற்புதத்தை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல இந்த பெண் என்ன பண்ணிருக்கணும், இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். இவர் கிறிஸ்துவானவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவர் ரட்சகர். இவர் பரிகாரி. இவர் மேசியா. எங்களை ரட்சிக்க வந்த ஆண்டவர் என்று சொல்லி முதல்ல இவர் கேள்விப்பட்டிருப்பார். இரண்டாவது, அவருடைய அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவர் என்ன பண்ணிருக்க வேண்டும், ஆண்டவரை விசுவாசித்தார். அடுத்து என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும்னு சொல்லி அவருடைய பிரச்சனையை நினைத்து, ஐயோ நான் எவ்வளவு பணத்தை செலவு பண்ணிட்டேன், எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், நான் என்னால சுகம் எனக்கு கிடைக்கல, கிடைத்தால் நான் இருக்கிற இடத்துல எனக்கு கிடைக்கட்டும் என்று அவள் அங்கேயே இருந்து கொள்ளவில்லை. மாறாக அவள் செயல்பட்டாள். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த குறிப்புகளை எழுதிக் கொள்ளுங்கள். முதல்ல ஆண்டவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இரண்டாவது குறிப்பு, அவள் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்தாள். ஹல்லேலூயா. நான் இவரை தொட வேண்டும் என்று அவள் செயல்பட்டாள். நான்காவது குறிப்பு, ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை இந்த பெண் பெற்றுக் கொண்டாள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அற்புதம் தேவைப்படுகிற போதெல்லாம் நீங்கள் அவரை தொட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப நீங்க அவரை தொட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும் பாருங்க. இப்ப தொடும்போது அற்புதம் நடந்துரும். ஏன்னா இவள் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்ப நாம இயேசுவை தொடும்போது அற்புதம் நடந்துரும். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை? முயற்சி தேவைப்படுகிறது. அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவைப்படுகிறது? விசுவாசம் தேவைப்படுகிறது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
ஆமென், ஹalleluya. கடந்த முறை நான் யோசித்திருந்தேன், கடந்த முறை நான் விசுவாசித்திருந்தேன், கடந்த முறை நான் செயல்பட்டிருந்தேன், கடந்த முறை எனக்கு அற்புதம் நடந்தது. ஆனால் அது அந்த அற்புதத்திற்கு, அந்த பிரச்சனைக்கு, அந்த தேவைக்கு, ஆமென், ஹalleluya, அந்த இடத்திலே அந்த நேரத்தில் அவை நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நமக்கு விசுவாசமும், ஆமென், ஹalleluya, அந்த முயற்சியும், இயேசுவை தொடக்கூடிய அவருடைய சமீபத்திலே வரக்கூடிய, ஆமென், ஹalleluya, அந்த கிரியையும் நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அடுத்து பாருங்க 45வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? சீக்கிரமா. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசிக்கிற போது பேதுரு சொல்ற ஆன்சர், ஆமென், பேதுரு இயேசுவுக்கு சொல்லக்கூடிய அந்த பதில் சரியா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென், அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆமென், இந்த இடத்துல என்னை தொட்டது யார்? ஆமென். அப்ப அவருக்கு யாரோ ஒருவர் தொட்டு, ஆமென், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்திருந்தார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? வழங்குதுங்களா? ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ இந்த வசனத்துல நமக்கு, ஆமென், நமக்கான பாடம் என்ன தெரியுமா? அதாவது ஆண்டவருடைய நாலேஜ் இல்லாம, ஆண்டவர் அறியாமல் நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், ஹalleluya. அவருக்கே தெரியாம அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா முடியாது. அதுதான் இந்த இடத்துல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவ ஆமென், திரளான ஜனங்கள் சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆண்டவரே, உம்மை தொட்டது யாருன்னு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? எவ்வளோ பேரு, ஆமென், உம்மை சூழ்ந்து இருக்கிறார்களே என்று பேதுரு இயேசுவுக்கு பதில் சொல்லுகிறார். 46வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆமென், இந்த இடத்துல தான் அதற்கான பதில் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த இடத்துல என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். அப்ப அவருக்கு தெரியாம நாம எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், ஹalleluya. அவருடைய நாலேஜ் இல்லாம எந்த அற்புதமும் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. எத்தனை பேருக்கு இதை உணர்கிறீர்கள்? ஆமென், ஹalleluya. நீங்க ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது, ஆமென், என்ன தெரியுமா நினைக்கணும்? ஏசப்பா, நீங்க என்ன பாருங்க ஆண்டவரே, உங்க கண்கள்ல இருந்து எனக்கு கிருபை கிடைக்கணும் ஆண்டவரே. ஆமென், உங்களுடைய காயப்பட்ட கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. அவரு பார்த்து நமக்கு நன்மை செய்யணும், அவரு பார்த்து நமக்கு அற்புதம் நடக்கணும். ஆமென், ஹalleluya. அவரு பார்த்து நமக்கு சுகம் கிடைக்கணும், அவர் பார்த்து நம்முடைய தேவை சந்திக்கப்படணும். கவனிக்கிறீங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன பண்றாங்க தெரியுமா? கவனிங்க. ஆமென், நிறைய பேர் என்னன்னா, யாருக்கிட்ட பணம் இருக்குதோ அவங்கள ப்ளீஸ் பண்றாங்க, அவங்களிடத்துல தயவு பாராட்டுறாங்க. ஆமென், யாரு நல்லா இருக்கிறாங்களோ அவங்களிடத்துல இவர்கள் பட்சமாய் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர்களிடத்துல பணம் இருக்கலாம், ஒருவேளை கொடுக்கக்கூடிய மனம் இல்லாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் பணத்தையும் மனத்தையும் வைத்திருக்கிறார். ஆமென், ஹalleluya. அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னா, பணமும் இருக்கு. வேதத்துல வாசிக்கிறோம், திரளான ஐஸ்வர்யம் என்னிடத்துல உண்டு. பைபிள்ல போட்டிருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. ஆண்டவர் சொல்றாரு, பூமியும் அது நிறைவும் என்னுடையது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அப்ப ஆண்டவரிடத்துல திரளான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆண்டவரிடத்துல வெள்ளியும் பொன்னும் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம டைரக்டா யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, அதனாலதான் காத்தால ஜெபம் பண்ண சொல்றோம், காலையில ஜெபம் பண்ணுங்கன்றோம். எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே, நீங்க எங்களை பாருங்க ஏசப்பா, இந்த காலையில உங்களுடைய புதிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள்ல தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள்ல கரத்தை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. இந்த நாள்ல இந்த அற்புதம் எனக்கு நடக்கணும் ஆண்டவரே. ஆமென், ஹalleluya. அப்ப ஆண்டவருடைய ஆமென் கிருபையை நாம் காலையில பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மிகப்பெரிய ஆமென் ஹalleluya மகிமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஒரு பக்கம் வல்லமை புறப்பட்டுச்சு, ஆனால்
ஆமென். கர்த்தர் சொல்றார், இவ்வளோ பேரு ஆமென் அவரை நெருக்கி கொண்டு சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இயேசு சொல்லுகிறார், அதை அறிந்தவராக என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 47வது வசனத்தை நாம் வாசிப்போம் சீக்கிரமா. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து, ஆமா, தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப அந்த ஸ்திரீ மறைந்திருக்கவில்லை என்று கண்டு, ஆமென். அப்ப என்னன்னா, இவருக்கு நாம் ஒன்றையும் ஆமென் மறைக்க முடியாது. இவருக்கு தெரியாம ஒன்றும் நடந்திருக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நடுங்கி வந்து, ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை சரீரத்துல பலவீனம், இன்னொரு பக்கம் அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். ஹல்லேலூயா. அவள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தின் நிமித்தம் ஆண்டவர் மேல் ஏற்பட்ட அந்த ஆமென் பெரிய மரியாதை, அவள் நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து, இந்த விழுந்து என்ற வார்த்தை தான் அவரை துதிக்கிறதை ஆராதிக்கிறதை குறிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவ சமூகத்திற்கு வரும்போதெல்லாம் அவர் முன்பாக விழுந்து, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வெட்டி ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் முன்பாக விழுந்து, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விழுந்து என்ற வார்த்தை அவன் உண்மையா அந்த வார்த்தையின்படி எழுத்தின்படி அப்படியே கீழே விழுந்திருப்பா. ஆனா வேதத்துல நீங்க வாசிக்கும் போது அந்த வான சாஸ்திரிகள் ஞானிகள் ஆண்டவர் இயேசுவை பணிந்து கொள்ள போன போது பாத்தீங்கன்னா, அவங்க என்ன கொண்டு போனார்கள்? பொன், வெள்ளை போலம், தூபவர்க்கம். எல்லாரும் சொல்லுங்க, பொன், வெள்ளை போலம், தூபவர்க்கம். அதை அவங்க நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா வைஸ்மேன், ஞானிகள்னு போட்டிருக்கு. இன்னொரு வார்த்தை அதை தமிழ்ல மொழியாக்கம் பண்ணா சாஸ்திரிகள்னு இருக்கு அந்த இடத்துல. ஆனா இன்னொரு ஒரு மூலப்பதத்துல பாத்தீங்கன்னா அவங்க ராஜாக்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு புரியுதா உங்களுக்கு எல்லாம்? ராஜாக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்க ராஜாக்களாக அல்லது ராஜாக்களுக்கு உரிய கணம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல நிலையில ஞானிகளாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும். அப்ப அவங்க பாருங்க, அந்த பொன், வெள்ளை போலம், தூப வர்க்கத்தை காணிக்கையாக கொண்டு சென்று அவருடைய சமூகத்திலே ஆமென் படைத்து விழுந்து, அந்த இடத்துல வார்த்தை என்ன போட்டிருக்குன்னா சாஷ்டாங்கமாய் விழுந்து, அப்படின்னா நெடுஞ்சான் கிடையாக அப்படியே ஆமென் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆண்டவர் இயேசுவை பணிந்து கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன காரணம்னு பாருங்க, அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு ரகசியம் தெரிந்து விட்டது. நாம சாதாரண ராஜாக்கள் தான், ஆனால் இவரோ உலகை ஆள போகிற ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவர் ஆமென் ராஜாதி ராஜா என்று அந்த வானசாஸ்திரிகளுக்கு ஆமென் அந்த ஞானம் வெளிப்படுத்தியது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அறிவித்தார். அதை சாட்சியாக பகிர்ந்து கொண்டார். என்ன நடந்தது என்பதை அவள் ஆமென் இயம்பினாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஒரு ஸ்டேஜுக்கு மேல, ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதெல்லாம் சொன்னா நமக்கு இழுக்கு என்று நினைக்கிறோம். இல்லை, ஆமென். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற சாட்சியா இருக்கிறது. ஆண்டவர் தொட்டதற்கான ஆமென் ஹல்லேலூயா ஆசீர்வாதமா இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் என்னை தொடர்றதுக்கு முன்னாடி நான் 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரியாக நான் இருந்தேன். நான் என்னுடைய ஆசைகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தேன். ஆனால் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஆண்டவரே, நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், நான் உம்மை விசுவாசித்தேன். ஆமென் ஹல்லேலூயா. எப்படியாகிலும் உம்மை தொட வேண்டும் என்று முயற்சி பண்ணினேன், செயல்பட்டேன். இப்பொழுது நான் உம்மிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று அவள் சாட்சி பகர்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென். 8வது அதிகாரம் 48வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். அந்த இடத்துல அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறதுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியணும். பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, வேதத்துல என்ன போட்டிருக்கு தெரியுமா? அதாவது காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை, காரியத்தை மறைப்பது ஆமா தேவனுக்கு மேன்மை. காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு அப்ப ஒரு ராஜா
யுத்தத்துக்கு போறாரு, அதுல தோல்வி அடைகிறார் என்றால் எதனால இந்த தோல்வி வந்தது? இப்ப கூட நீங்க பாருங்களேன், அரசியல் கட்சிகள் தான் தேர்தல் வந்து தோத்து போயிட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா, எதனால நமக்கு மக்கள் ஓட்டு போடவில்லை, அவங்க என்ன பண்றாங்கன்னா கூடி பேசுறாங்க. அதை பத்தி, அதை குறித்த காரணங்களை கொண்டு வருகிறார்கள். மாவட்ட தலைவர்கள் அதற்கான அந்த காரணங்களை கொண்டு வந்து சமர்ப்பணம் செய்கிறார்கள். அப்ப அதே மாதிரி தான் நாம என்ன பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கையில எது நம்மளுடைய தோல்விக்கு காரணம், எதனால நாம பொருளாதாரத்துல சிறந்து விளங்கவில்லை, எதனால நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காம இருக்கு, எதனால நாம டீகிரேட் ஆகிறோம், குறைந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்ப காரியத்தை ஆராய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம ஜெபம் பண்றதுல குறைவு இருந்ததா, நாம வேதம் வாசிக்கிறதுல குறைவு இருந்ததா, நாம எதுல நாம மனதை செலுத்துகிறோம். நிறைய பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும், ஆனா ஆண்டவரிடத்துல முழங்கால் படிக்கிட்டு மனதை செலுத்தி ஜெபம் பண்றதுக்கு அவங்களால முடியாது. அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும், ஆனா அதுல நான் உண்மையா இருக்க மாட்டேன், அதனால அவருடைய வாழ்க்கையில அந்த இடத்திலே அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நாம என்ன பண்ணணும்னா, காரியத்தை ஆராய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்றோம், ஒரு காரியம் நடக்கவே இல்லை, நடக்கவே மாட்டுது, அது ஸ்கிப் ஆகுது, தள்ளி போயிட்டே இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஏன், என்ன பிரச்சனை, இடத்துல காணப்படுகிற பாவம் என்ன, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன, நாம் கர்த்தருடைய சமூகத்துல அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை செப்பனிட வேண்டும், நம்முடைய பலிபீடத்தை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும், நம்மை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக படைக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மறுபடியும் புதிய கிருபையை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் நீங்கள் துளிர்த்து நீங்கள் ஓங்கி வளர்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகள். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 19வது 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். சீக்கிரமா, 8வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவரண்டையில் அவர்கள் சேரக்கூடாதிருந்தது. ஆமென். அடுத்த வசனம் பாருங்க, 20வது வசனம். அப்பொழுது சீஷர்கள் சொல்றாங்க, அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுல பிரசங்கம் பண்றாரு. ஜனங்க எல்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்க, இடமே இல்லை அந்த இடத்துல. இப்ப யார் அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரியாளும் அதுக்கு பிறகு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பெற்ற அந்த பிள்ளைகள், சகோதரர்கள், அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அவங்க உள்ள போறதுக்கு இடம் இல்ல, வெளியில நிக்கிறாங்க. சிஷ்யர்கள் அதை கவனித்து இந்த செய்தியை இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய பதில் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த அதிகாரத்துல 8வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன போட்டிருக்கு? தேவனுடைய வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய கண்ணோட்டத்துல இந்த காரியம் எப்படி இருக்கு? தேவனுடைய வசனத்தை கேட்டு, ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இதுல உங்களுக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னன்னா, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவருடைய நட்பை, ஆண்டவருடைய ஐக்கியத்தை பெற வேண்டுமானால் நமக்கு என்ன தெரியுமா தேவை? அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கேட்டுட்டு போறதில்லை, கவனிக்கிறீங்களா? கேட்டுட்டு போறதில்லை. இன்னொரு இடத்துல ஆண்டவர் இதே காரியத்தை இப்படி சொல்றாரு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரியும் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறார் என்றார். அப்ப நீங்க பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. கேட்டுட்டு போறவங்க இல்ல. எல்லாரும் சொல்லுங்க, கேட்டுட்டு போறவங்க இல்ல. சத்தமா சொல்லுங்க, கேட்டுட்டு போறவங்க இல்ல. ஆமென். சத்தியத்தை கேட்டுட்டு போறவங்க இல்ல, பிரசங்கத்தை கேட்டுட்டு போறவங்க இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வந்துட்டு போறவங்க இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். அப்ப யார ஆண்டவர்
ஆமென் ஹalleluya அவரோடு கூட இருக்கிறவர்களாக நினைக்கிறார். யாரை ஆண்டவர் ஆமென் அந்த ஐக்கியத்திலே வைத்திருக்கிறார்னு பார்த்தா வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் எனக்கு தாயும் சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நட்பை நாம் பெற்றுக்கொள்ள ரொம்ப அழகா பேசுறோம். ஆமென், ரொம்ப நீதியா பேசுவோம். நம்ம ரொம்ப நியாயமானவர்களாக இருக்க அவரிடத்தில் நம்மை காண்பித்துக் கொள்ளுவோம். ஆனால் கர்த்தர் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறார். ஆமென் ஹalleluya. இது ஆமென், இது ஒருவேளை உங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை கொண்டு வரலாம், நீங்கள் அதில் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனா நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் போது தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நாம் ஒரு முறை கூட ஆமென் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆமென் ஹalleluya. இன்னொரு காரியம் என்ன? அதிலே நாம் பலப்பட முடியும். அப்ப நமக்கு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனோடு நமக்கு ஒரு ஐக்கியம், தேவனோடு அந்த ஐக்கியத்துல பலனடைவது, தேவனோடு அந்த ஐக்கியத்துல ஆமென் அவரோடு சேர்ந்து நடப்பது. ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வேதத்துல என்ன போட்டிருக்குன்னா, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆங்கில வேதாகமத்தில் இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈனோ வாக் வித் காட் என்ற வார்த்தை தேவனோடு கூட நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன நடந்திருக்க வேண்டும் அந்த இடத்துல? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஏனோக்கோடு ஆமென் அவர் அந்த தொடர்பிலே இருந்திருப்பார். ஆமென் ஹalleluya. அப்ப ஒரு நேரம் வரும்போது ஆண்டவர் இந்த ஏனோக்கை விட்டு ஆமென் பிரிந்து போக மனதில்லை. அதனால ஆண்டவர் ஏனோக்கை தம்மோடு கூட சேர்த்துக் கொண்டார். ஆமென் ஹalleluya. ஏனோக்கு மரணத்தை காணாமல் தேவனாலே எடுத்துக் கொள்ளப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப அந்த மாதிரி நமக்கு ஆண்டவருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆமென் ஒரு பலமிக்க ஒரு ஐக்கியம் ஆமென் காணப்பட வேண்டும். ஆமென் ஹalleluya. ஒரு இடத்துல இந்த வார்த்தை எப்படி இருக்கு வேதத்துல என்ன தெரியுமா? உன்னை ஒரு சகோதரன் ஆமென் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போன்னு போட்டிருக்கு. அப்ப என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஆமென் அவன் என்கிட்ட கேட்டுட்டான், நான் ஆமென் என் கூட வா அப்படின்னு கேட்டுட்டான், அதனால நான் அவன் கூட போறேன். அது என்னன்னா அந்த அன்பின் அடையாளம், அந்த நட்பின் ஆமென் அடையாளமாக அது இருக்கிறது. அப்ப நமக்கும் ஆண்டவருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிடுச்சுன்னா, ஒரு உறவு நமக்கு ஏற்பட்டு விட்டால் அவன் நம்ம கேட்கறத ஆண்டவர் செய்வார். ஆமென் ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரோடு எனக்கு ஒரு ஐக்கியம் ஏற்பட்டுட்டா நான் கேட்கிறத ஆண்டவர் செய்வார். ஆமென் ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் இல்ல. ஆமென், கருப்பா இருக்கிறவங்கள ஆசீர்வதிக்க மாட்டாரு, சிவப்பா இருக்கிறவங்கள ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் அப்படி கிடையாது. இந்த ஜாதி ஆசீர்வதிப்பாரு, இந்த சமூகத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரு, கிடையாது. பைபிள்ல போட்டிருக்க தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆமென் ஹalleluya. நம்ம இந்தியாவுல நீளமான காலமாக ஒரு காரியம் இருக்கு. என்ன காரியம்னு பாத்தீங்கன்னா, கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க, வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க அப்படின்னு நீளமான காலமாக ஒரு காரியம் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அப்படி கிடையாது. ஆமென் ஹalleluya. வெள்ளையா இருக்கிறவங்க தப்பு செய்ய மாட்டாங்க, கருப்பா இருக்கிறவங்க தப்பு செய்வாங்க. இல்ல, ஆண்டவர் எல்லாரையும் ஒரே பார்வையில தான் பார்க்கிறார். ஆமென் ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. நம்மை ஆசீர்வதிக்க நம்ம ஆண்டவரால முடியும். ஆமென் ஹalleluya. நம்மை நிலைநிறுத்த நம்முடைய ஆண்டவரால முடியும். நம்மை நடக்க வைக்க நம்முடைய ஆண்டவரால முடியும். நம்மை ஜெயிக்க வைக்க நம்முடைய ஆண்டவரால முடியும். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் இப்போ என்னுடைய நிலையை மாற்ற நான் இயேசுவால முடியும். எல்லாரும் சொல்லுங்க, என் நிலையை மாற்ற என் ஆண்டவர் இயேசுவால முடியும். நல்லா உறுதியா சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து விசுவாசத்தோட, என்னுடைய நிலையை மாற்ற என் ஆண்டவர் இயேசுவால முடியும். ஆமென் ஹalleluya ஹalleluya. இழந்து போனதை நான் மறுபடியும் திருப்பிக் கொள்வேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் இழந்து போனதை நான் மறுபடியும் திருப்பிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் இழந்து போனதை மறுபடியும் திருப்பிக் கொள்வேன். ஹalleluya. கர்த்தர் எனக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். அடுத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஆமென் முன்னேற்றத்தை வைத்திருக்கிறார். எனக்கு அவரோடு ஒரு ஐக்கியம் வேண்டும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எனக்கு ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் வேண்டும். எனக்கு ஆண்டவரோடு ஆமென் அந்த ஐக்கியத்தில் நான் பலனடைய வேண்டும். ஆமென் ஹalleluya. காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. ஆமென் ஹalleluya. அப்படின்னா கர்த்தர் நிச்சயமா நம்ம இழந்து போன ரட்சிப்பை ஆண்டவர் தருவார். நம்ம இழந்து போன அபிஷேகத்தை ஆண்டவர் தருவார்.
ஆமென். நமக்கு இழந்து போன அவரோட உள்ள ஐக்கியத்தை ஆண்டவர் மறுபடியும் நமக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. என்னதான் நம்ம ஆண்டவரை விட்டு இழந்துட்டோமோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் திருப்பி கொடுத்து நம்மை மறுபடியும் அவருடைய தாயாக சகோதரர்களாக நம்மை அணைத்து பார்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா ஆண்டவருடைய சமூகத்தில்? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை இந்த சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, மகிமையின் மேகமாக. ஆமென். ஹல்லேலூயா. வேகம். ஆமென். வாரமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த சமூகத்தில் எங்களை நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கரங்களை வைத்து ஆண்டவரே என்னுடைய சமூகத்தில் நான் படைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மாறுமையா நல்லவரே, உரையாதே மாறுமையா நல்லவரே, உரையாதே மாறுமையே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. இறங்கி வந்தீரே.
ஹalleluya. உம்மை நாங்கள் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே மகிமை மேகமாக இறங்கி வருகிற தேவன், எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணி எங்களை வழி நடத்துகிற அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த சமூகத்திலே எங்களை நாங்கள் படைக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளை காத்து சத்தியத்திலே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya.